அனைவருக்கும் ஸ்ரீமதி அன்பு வணக்கம். இந்த கடற் பயணத்தை பற்றிய காணொலி இது 3வது காணொலி. இதுக்கு முன்னாடி 2 காணொலி நம்ம பதிவு செஞ்சுருக்கோம். அதை பார்க்காதவங்க நம்முடைய சேனலில் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ உங்களுக்காக இருக்கும். இன்றைக்கி நம்ம கடற்பயணத்தின் போது நேரத்தை எப்படி நம்முடைய முன்னோர்கள் அறிஞ்சிக்கிட்டாங்க, அதுக்கு அடுத்தது திசையை எந்த திசையில் நம்ம பயணப்படுறோம்னு தெரியணும் இல்லைங்களா. கடல்ன்றது ஒரு மாய உலகம். நீங்கள் கடலுக்கு நடுவில் போயிட்டீங்கன்னா சுற்றி எங்கே இருக்குன்னே தெரியாது, எல்லாம் ஒரே மாதிரி தண்ணியாகவே இருக்கும். அதில் திசையும் நேரமும் ரொம்ப முக்கியம். இதை நம்ம கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் நம்முடைய முன்னோர்கள் இதற்காகவே ஒரு கருவியை பயன்படுத்தினாங்க. அந்த நேரத்தை கணக்கிடுறதுக்கு நாழிகை வட்டில் அப்படின்னு ஒரு கருவி இருந்தது. அதை வச்சு இப்போ என்ன மணி நேரம் சூரியனை வச்சுலாம் இப்போ பார்த்துருக்காங்க. அந்த சூரியனும் இல்லாமல் கடலில் போகும்போது சூரிய திசையை கூட நம்ம சரியாக கணிக்க முடியாது. அந்த மாதிரி நேரத்தில் நேரத்தை கணக்கிடுறதுக்காக பயன்படுத்திய அந்த கருவி பேர் நாழிகை வட்டில் அப்படின்னு. அடுத்த திசையை அறிவதற்கு மச்ச இயந்திரம்னு ஒன்று வச்சிருந்திருக்காங்க. இது எப்படி இருந்தது ஏது இருந்து நமக்கு இன்னும் சரியான தகவல் கிடைக்கல. இந்த மச்ச இயந்திரம் என்று பார்க்கும்போது மீன் வடிவில் இருந்திருக்கலாம் இந்த இயந்திரம் அப்படின்னு ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயம் சொன்னால் கூட நேரடியாக இது எப்படி இருந்த புகைப்படமோ இல்லை சான்றுகளோ கிடைக்காதனால இப்போதைக்கு நம்ம எதை தெரிஞ்சுக்க போறோம்னா நாழிகை வட்டில் அப்படின்ற ஒரு கருவியை வச்சு நேரத்தையும் மச்ச இயந்திரம் என்ற கருவியை வைத்து திசையும் நம்முடைய முன்னோர்கள் அறிந்து கொண்டார்கள் என்பதுதான் இன்றையோட தகவல். இன்னொரு சுவாரஸ்யமான தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.